Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. தந்தையின் பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் நண்பர்களே, உலகிற்கு ஒளியாய் வாழ்ந்திடவே அன்பின் பலியினில் இணைந்திடுவோம். விண்ணக தந்தையின் பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் நண்பர்களே, உலகிற்கு ஒளியாய் வாழ்ந்திடவே அன்பின் கொண்டாடுவோம். ஆண்டவரின் நாளை போற்றி பாடுவோம். பண்பாடுவோம், நல்ல பண்பாடுவோம். படைத்திட்ட தேவனை பாடி புகழ்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பிற்குரிய கேசி வலைவெளி உறவுகளையும் பிறந்திருக்கிற 2025 ஆண்டினுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் மகிழ்வோடு உரித்தாக்கி தெய்வீகமான திருப்பலிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆண்டினுடைய முதல் வெள்ளிக்கிழமை திருப்பலியில் இறை இரக்கத்தினுடைய ஆண்டவர் பாதத்தில் உங்கள் குடும்பங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து கடந்த ஆண்டு முழுமைக்கும் நம்மை பாதுகாத்து நிறைவாய் வழிநடத்திய இறைவன் தாமே அவர் நமக்கு பரிசாக கொடுத்திருக்கும் இந்த புதிய ஆண்டு முழுமைக்குமாய் நம்மை அவர் கரம் பிடித்து வழிநடத்தவும் எந்த விதத்திலும் குறைவில்லாதபடி இந்த ஆண்டு நிறைவான ஆண்டாக இருக்க நாம் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய பங்கையும் நாம் வாழ்கிற ஊரையும் இத்திருப்பலியிலே ஆண்டவருக்கு முன்னால் சமர்ப்பிப்போம். இறைவன் தாமே இந்த ஆண்டு முழுமைக்கு நமக்கு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக அவரே அமைத்து கொடுப்பாராக. இந்த தூய மறைபொருளை நாம் தகுதியோடு ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கும் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு விண்ணக தந்தையிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
உண்டாகுது. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுது. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவர், எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மீது நம்பிக்கை கொண்டோரை கனிவுடன் ஒளிர்விக்க உம்மை வேண்டுகின்றோம். அவர்களின் இதயங்களை உமது மாட்சியின் பேரொளியால் இன்றும் பற்றிய செய்தருளும். அதனால் அவர்கள் தங்கள் மீட்பரை இடைவிடாமல் ஏற்று உண்மையாகவே எந்நாளும் பற்றிக் கொள்வார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுளோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை. திருத்தூதன் யோவார் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 2 இறை சொற்றொடர்கள் 29 முதல் மற்றும் பிரிவு 3 இறை சொற்றொடர் 6 முடிய. அன்புக்குரியவர்களே, இறைவன் நேர்மையாளர் என நீங்கள் அறிந்து கொண்டால் நேர்மையாக செயல்படுவோர் அனைவரும் அவரிடம் இருந்து பிறந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள். நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால்தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எத்தன்மையவராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும்போது
நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அவரை எதிர்நோக்கி இருக்கிற அனைவரும் அவர் தூயவராய் இருப்பது போல் தம்மையே தூயவராக்க வேண்டும். பாவம் செய்யும் அனைவரும் சட்டத்தை மீறுகின்றனர். சட்டத்தை மீறுவதே பாவம். பாவங்களை நீக்கவே அவர் தோன்றினார் என்பது உங்களுக்கு தெரியும். அவரிடம் பாவமில்லை. அவரோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை. பாவம் செய்பவர் எவரும் அவரை கண்டதும் இல்லை, அறிந்ததும் இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 98. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். கண்டனர்.
மனிதரானார், நம்மிடையே கூடிக்கொண்டார். அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமை அளித்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 29 முதல் 34 முடியும். அக்காலத்தில் இயேசு தம்மிடம் வருவதைக் கண்ட திருமுழுக்கு யோவான், இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர். எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இவர் யார் என்று எனக்கு தெரியாதிருந்தது. ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன். தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தும் வருகிறேன் என்றார். தொடர்ந்து திருமுழுக்கு யோவான் சான்றாக கூறியது, தூய ஆவி புறாவை போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததை கண்டேன். இவர் யாரென்று எனக்கு தெரியாதிருந்தது. ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர், தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோம், அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். நானும் கண்டேன், இவரே இறைமகன் என சான்றும் கூறி வருகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் எனக்கு பிரியமான அன்பு உறவுகளே, ஏசாயா நூல் 43வது அதிகாரத்திலே 18, 19வது இறை வார்த்தைகளில் ஆண்டவர் இப்படியாக சொல்கிறார், முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள், முற்கால நிகழ்ச்சிகளை பற்றி சிந்திக்காதீர்கள். இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றியிருக்கிறது. பாலை நிலத்தில் நான் பாதையொன்று அமைப்பேன், பால்வெளியில் நீரோடையை தோன்றச் செய்வேன் சொல்லி ஆண்டவர் சொன்னபடியாக ஒரு புதிய காரியத்தை ஒரு புதிய ஆண்டாக அவர் நமக்கு இந்த நாளிலே கொடுத்திருக்கிறார். எவ்வளவோ கண்ணீர், கவலை, ஏமாற்றம், தோல்வி, வருத்தம் என சொல்லி கடந்த ஆண்டை நீங்கள் நிறைவு செய்திருக்கலாம். அல்லது ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி மிக அற்புதமான ஒரு ஆண்டை நீங்கள் வாழ்ந்ததற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த புதிய ஆண்டில் நீங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கலாம். ஆண்டவர் சொல்கிற ஒரே காரியம், எது எப்படி இருந்தாலும் நடந்த எல்லாவற்றையும் மறந்து விடுங்கள், இதோ நான் எல்லாவற்றையும் புதியதாய் மாற்றுகிறேன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு புதிய ஆண்டை எல்லோருக்கும் கொடுத்திருக்கிறார். நன்றியோடு வாழ்கிற மக்களுக்கு மட்டுமல்ல, யாரெல்லாம் வேதனையில் வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை இந்த புதிய ஆண்டில் இறைவன் கொடுக்கிறார். நீங்கள் பழச நினைக்காதீங்கன்னு சொல்றார். அதே ஆண்டவர் எரேமியாவில் 29:11 சொல்லுவார், உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எப்படிப்பட்டவை தெரியுமா? அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல் வாழ்வின் திட்டங்கள்னு சொல்லுகிறார். அருமையான 2 வார்த்தைகள் ஏசாயா 43 எரேமியா 29 இந்த புதிய ஆண்டை துவங்கி இருக்கிற நமக்கு அது நம்பிக்கையினுடைய வார்த்தைகளாய் இருக்க வேண்டும். என் ஆண்டவர் என் வாழ்விலே, நான் பணி செய்கிற இடத்திலே, நான் வாழ்கிற என் குடும்பத்திலே அவர் எல்லாவற்றையும் புதிதாய் மாற்றி கொடுப்பார். அவர் வாக்களித்தபடியாக எனக்கான இந்த புதிய ஆண்டின் திட்டங்கள் அவை நல் வாழ்வின் திட்டங்களாக இருக்கும் என சொல்லி நம்பிக்கையோடு இந்த ஆண்டை நாம் துவங்குவதற்காக அழைக்கப்படுகிறோம்.
அப்படி இருக்க அன்பிற்குரியவர்களை, இன்றைய நாளிலுடைய வாசகங்களை வாசிக்கிற பொழுது எனக்குள் எழுந்த ஒரு தூண்டுதல் பவுலுடைய வார்த்தைகளிலிருந்து தான். பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலே 4வது அதிகாரம் முதல் வார்த்தைகளை சொல்வார், நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்பிற்கு ஏற்ப வாழுங்கள்னு சொல்லி. எபேசியர் 4ஆம் அதிகாரம் முதல் வார்த்தையில் சொல்வார், நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்பிற்கு ஏற்ப வாழுங்கள். இன்னைக்கு முதல் வாசகத்திலையும் இது கிடையாது, நற்செய்தியும் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப ஏன் இந்த வார்த்தையை நான் இப்பொழுது மேற்கோள் காட்டுறேன்னு சொன்னா, எந்த பணியை திருத்தூதர் யோவானும் திருமுழுக்கு யோவானும் இன்றைய நாளில் செய்ததாய் வாசகங்கள் நமக்கு காண்பிக்குதோ அதனுடைய அடிப்படை சாரம் இதுதான். அவர்கள் பெற்றுக்கொண்ட அழைப்பிற்கு ஏற்ப வாழ்ந்தார்கள். நேற்றைய தினம் நாம் நற்செய்தி வாசிக்கலாம், குருக்களும் லேவியரும் திருமுழுக்கு யோவானை சூழ்ந்து கொண்டு நீர் யார்னு கேட்கிறப்ப அந்த மனிதன் நான் இல்லைன்னு மறுப்பார். அவர் செய்த பணி எப்படிப்பட்ட பணி? அந்த சமூகம் ஓடிய ஓட்டத்திலிருந்து அந்த மனிதன் தனிந்து நின்றார். அதிகார அமைப்புகளுக்கு எதிராக குரல் கொடுத்தார். யார் அவரை ஏற்றுக்கொண்டாலும் ஆதரித்தாலும் அதை பற்றி கவலை இல்லாமல் ஆண்டவர் சார்பாய் அவர் பேசினார். நீங்கள் மனம் மாறுங்கள், திருமுழுக்கு பெறுங்கள் என சொன்னார். அவருடைய போதனை அப்படிப்பட்டது. ஏரோது திருமுழுக்கு யோவான் மீது கை வைக்க பயப்படுகிறார். விரைவார்த்தை சொல்லுது, ஏனெனில் மக்கள் மத்தியில் திருமுழுக்கு யோவானுக்கு அவ்வனமாய் நற்பெயர் இருந்தது. அவர் செல்வாக்கு மிகுந்தவராய் இருந்தார். யாருக்கும் அஞ்சாத ஒரு போதனை செய்த மனிதன், அந்த நாட்டை ஆள்கிற ஒரு அரசன் கூட கை வைப்பதற்கு அஞ்சும்படியாக மக்களுடைய செல்வாக்கை பெற்றிருந்த மனிதன். அவருடைய தோற்றத்தை நீங்கள் பாருங்களே, சமகால மனிதர்களிலிருந்து அவர் மாறுபட்டு இருக்கிறார். அவர் உடை எப்படி இருந்துச்சு? ரொம்ப எளிய ஒரு உடை. அவருடைய உணவு எப்படி இருந்துச்சு? ரொம்ப எளிய உணவு. அவர் பிறந்ததிலிருந்தே கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவராய் வாழுகிறார். அவர் ஒரு நாசீராய் வாழுகிறார். கண்டிப்பாய் அவரை பார்க்கிற பொழுது ஒருவேளை இவர் வாக்களிக்கப்பட்டவராய் இருக்கக்கூடுமோ என சொல்லி அந்த குருக்களுக்கும் லேவியர்களுக்கும் அங்கிருந்த அதிகார மையத்திலிருந்த வாழ்ந்தவர்களுக்கும் எழுந்த எண்ணம் சரியானது. எப்படி இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு முன்னறிவிக்கப்பட்டதோ அதுபோல திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு முன்னறிவிக்கப்பட்டது. நீர் குழந்தைக்கு இயேசுன்னு பெயர் வைங்கன்னு சொல்லி எப்படி இயேசுவுக்கு பெயர் முன்னாடி சொல்லப்பட்டதோ அதுபோல திருமுழுக்கு யோவானுக்கும் நீ யோவான்னு பெயர் என்று சொல்லி அது வெளிப்படுத்தப்பட்டது. பிறப்பு அறிவிப்பிலிருந்தே தன் வாழ்வு முழுமைக்குமாக ஆண்டவருக்காய் அவ்வளவு உன்னதமாய் ஒரு வாழ்ந்த மனிதன் மெசியாவாக இருக்கக்கூடுமோன்னு சொல்லி உலகம் பார்த்து அவரை அணுகி வந்த பொழுது அந்த மனிதன் அந்த நேரத்தில் அந்த உலகம் தன் மீது சூட்ட இருந்த அந்த ஒரு பட்டத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை தள்ளி நிற்கிறார். நான் இறைவாக்கினரும் அல்ல, நான் எலியாவும் அல்ல, நான் மெஸ்ஸியாவும் அல்லன்னு சொல்லுவார். நேற்று நான் நற்செய்தியில் வாசிச்சு பாருங்களே, இவ்வளவு ஆகச்சிறந்த ஒரு மனிதன் அவர் இன்னும் சொல்லுவார், எனக்கு பின்னால் ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடி வாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் தகுதி இல்லைன்னு சொல்றார். உலகத்தினுடைய கண்களுக்கு முன்னால் திருமுழுக்கு யோவானே மிகச்சிறந்த தகுதியுடையவராய் தெரிந்த பொழுது யோவான் அவரை சுய மதிப்பீட்டு செய்தார். பாருங்களே, நான் உண்மையாக வர இருக்கிறவருடைய மிதியடி வாரை கூட அவிழ்ப்பதற்கு தகுதி இல்லாதவன்னு சொல்லி தான் யார் என்பதை மிக அழகாக அறிந்திருந்தார் திருமுழுக்கு யோவான். நான் யார் எனக்கு தெரியும். அந்த திருமுழுக்கு யோவான் எதற்காய் அனுப்பப்பட்டாரோ, பவுல் சொல்றாரு பார்த்தீங்களா, பெற்றுக்கொண்ட அழைப்பிற்கு ஏற்ப வாழுங்கள்னு சொல்லி எந்த அழைப்பை திருமுழுக்கு யோவான் பெற்றார். இன்னைக்கு பாருங்க நற்செய்தியில் அவரே சொல்லுவார் பாருங்களே, தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர். அவர் செய்த பணி அவருடையது கிடையாது. அவரே தன் சொந்த வார்த்தையில சொல்றார், தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர்னு சொல்றாரு. அப்படி அனுப்பியவரிடத்திலிருந்து அழைப்பை பெற்றுக்கொண்டவர் இன்றைய நாளில் இயேசு கிறிஸ்துவை கண்டவுடன் அவரை சுட்டி காட்டுகிறார். நான் பெற்றுக்கொண்ட அழைப்பு இதுதான் மக்கள் வெளிப்படுத்துகிறார். நான் நாசீராய் இருக்கலாம், நான் ஒரு கடினமான வாழ்க்கையை வாழலாம், உங்களுக்கு நான் போதிக்கலாம், எனக்கு பின்னால் சீடைகள் இருக்கலாம், ஆனால் நான் பெரியவன் அல்ல, நான் பெரியவன் அல்ல. அவர் இயேசுவை கண்டவுடன் இயேசுவை சுட்டி காட்டினார்.
அவருடைய வார்த்தைகளை அடிக்கோடிட்டு வாசிச்சு பாருங்க, தியானிங்க. அவர் எப்படி சொன்னார் பாருங்களே, இதோ கடவுளினுடைய செம்மறி. விடுதலை பயணம் 12 மோசே அறிவுறுத்துவாரே, கடவுளுடைய செம்மறின்னு சொல்றார். அந்த செம்மறி எப்படிப்பட்டவர்? நீங்கள் பாவம் போக்குகிற பள்ளிக்காய் ஆலயத்தில் போயிட்டு நீங்கள் செம்மறி ஒப்பு கொடுக்கிறீங்களே, இதோ இந்த செம்மறி உங்கள் பாவங்களை போக்குகிறவராய் வருகிறார்னு சொல்லி சுட்டி காட்டுகிறார். மூணாவதாய் அவர் சொல்ற வார்த்தை இன்னும் ஆழமானது. உலகின் பாவங்களை போக்குகிறவர். இஸ்ரேலின் பாவங்களை போக்குகிறவர்னு சொல்லல, யூதர்களாகிய உங்களின் பாவங்களை போக்குகிறவர்னு சொல்லல. எப்படி திருமுழுக்கு யோவான் சுட்டி காட்டுகிறார் பாருங்கள். இவர் ஒரு செம்மறி. இந்த செம்மறி உங்கள் பாவங்களுக்காய் பலியாக வருகிறார். உங்கள் அப்படின்னு சொன்னா இந்த ஒட்டுமொத்த உலகத்தினுடைய மீட்புக்காகவும். ஆகவே தான் இன்னைக்கு திருப்பாடலிலே நான் பாடின பாருங்க, மாந்தர் அனைவரும் கடவுள் அருளிய விடுதலையை காண்கிறார்கள். இயேசு கிறிஸ்து தான் அந்த விடுதலை. திருமுழுக்கு யோவான் மிக அழகாக சுட்டி காட்டுகிறார். இவர்தான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி தன்னுடைய திருமுகத்தை எழுத ஆரம்பிக்கிறப்ப யோவான் சொல்லுவாரு, தொடக்கத்தில் இருந்த வாழ்வு தருகிற வார்த்தையை நான் கண்டேன், நான் உற்று நோக்கினேன், நான் தொட்டு உணர்ந்தேன்னு சொல்லுவாரு. இன்னைக்கு முதல் வாசகத்தில் பாருங்களே, நீ பாவம் செய்கிறாயா, நீ கடவுளை காண முடியாது, நீ கடவுளை அறிய முடியாதுன்னு சொல்லுகிறார். நான் கண்ட கடவுளை, நான் கேட்ட கடவுளை, நான் தொட்டு உணர்ந்த கடவுளை நீ பாவம் செய்கிற பொழுது அந்த கடவுளை நீ காண முடியாது, அவருடைய குரலை கேட்க முடியாது, அவரை உணர முடியாதுன்னு சொல்லுகிறாரு. திருமுழுக்கு யோவான் பாருங்கள், அவர் பாவம் இல்லாத மனிதன். இயேசுவை காண்கிறார், உணர்கிறார். இவர் தான் இயேசுன்னு சொல்லி யாருமே எடுத்து சொல்லல. அதுவும் ஆண்டவரிடத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. யார் மீது ஆவியானவர் புறா வடிவில் இறங்கி வருகிறாரோ அவரே செம்மறின்னு சொல்லி. பாவம் இல்லாத ஒரு மனிதனாய் பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்த திருமுழுக்கு யோவான் பிறந்திருக்கிற இந்த புதிய ஆண்டில் நமக்கு கொடுக்கிற அழைப்பு என்ன தெரியுமா? நாம் எல்லோருமே திருமுழுக்கு பெற்ற ஒரு கிறிஸ்தவளாய் இந்த உலகத்திலே வாழ்வதற்கான அழைப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறோமே. நமக்கு முன்னால் சாட்சியாக இருக்கிற திருமுழுக்கு யோவானை போல் எப்போது நாம் இந்த அழைப்பில் முழுமையாய் வாழப்போகிறோம்? ஒருவேளை கடந்த ஆண்டுகளில் நாம் தவறி இருக்கலாம். இந்த புதிய ஆண்டு நமக்கு மீண்டுமாய் ஒரு புதிய வாய்ப்பை கொடுக்குது. என் பிள்ளைகளே, நீ இந்த உலகத்தின் பின்னால் வாழ்கிறவனு கிடையாது. கடவுள் உன்னை அவருடைய பணிக்காய் தனியே பிரித்தெடுத்து வச்சிருக்கிறார். உன் அழைப்பு என்பது வேறு, அந்த அழைப்பிற்கு ஏற்றபடி வாழன்னு சொல்றார். நம்ம பலருக்கு நமக்கான அழைப்பு என்னன்னே தெரியலைங்க. அதுதாங்க ரொம்ப வேதனையான விஷயம். நான் கிறிஸ்தவன் அவ்வளவுதான், அது நம்முடைய அடையாளமா இருக்கு. ஆனால் என் அழைப்பு என்ன தெரியாது. கடவுள் என்னை ஏன் அழைத்திருக்கிறார் தெரியாது. இந்த உலகத்தில் எத்தனையோ மக்கள் இருக்கிறப்ப இன்னும் கிறிஸ்துவை அறியாதபடி எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்களே, அந்த கூட்டத்தில் ஒருவனாய் நான் ஏன் இல்லை? பல்வேறு மதங்களை சார்ந்திருக்கிற மக்கள் இருக்கிறாரே, ஏன் அவர்கள் மத்தியில் ஒருவனாய் நான் இல்லை? கடவுளே இல்லை என சொல்லுகிறார்களே, ஏன் அந்த கூட்டத்தில் நான் இல்லை? கடவுள் இப்படி அநேக மக்கள் மத்தியில் என்னை தேர்ந்தெடுத்து, என்னை தெரிந்தெடுத்து, அவர் எனக்கு திருமுழுக்கு கொடுத்து என்னை அழைத்திருக்கிறார்னு சொன்னா, அவர் எனக்கு வெளிப்படுத்துகிற அழைப்பு என்ன? அதை உணர வேண்டும். அதை திருமுழுக்கு யோவான் உணர்ந்தார். அவர் நேற்று சொன்னார் பாருங்க, நான் இறைவாக்கினர் அல்ல. என் அழைப்பு அது மட்டுமல்ல. நான் எளியா அல்ல, நான் மெஸ்ஸியா அல்ல. என் அழைப்பு என்பது இதோ நான் ஆண்டவருக்கு முன்னால் ஓடுகிறவனாய், அந்த ஆண்டவருக்கான பாதைகளை செம்மைப்படுத்துகிறவனாய், அவர் வருகிற பொழுது அவரை சுட்டி காட்டி இருக்கிறவனாய். அவ்வளவுதான். அழைப்பை அவர் முழுமையாய் செய்கிறார். இந்த ஒரு வார்த்தையை பதிவிடுகிறாரே பவுல், அவரை பாருங்க, நீங்க கலாத்தியர்ல வாசிக்கலாம். கலாத்தியர் 6:17 சொல்லுவார் பாருங்க, என் உடலில் இருக்கிற தழும்புகள் நான் இயேசுவுக்கு அடிமைன்னு சொல்லும். எத்தனை பேர் உடம்புல இந்த மனுஷன் தழும்ப கொடுத்திருப்பார் ஒரு காலத்தில். ஆனால் அவர் பாருங்களே, கிறிஸ்துவிடத்தில் ஒரு அழைப்பை பெற்றுக்கொண்டவுடன் அந்த அழைப்பிற்கு ஏற்றபடி எப்படி வாழ்ந்தாரு பாருங்க. என்னை நீங்கள் சந்தேகப்படுகிறீங்களா? நான் உண்மையில் ஆண்டவரால் அழைக்கப்பட்டேன்னு சொல்லி நீங்கள் என்னை மேல் சந்தேகப்படுறீங்களா? என் உடம்பை பாருங்கள், என் உடலில் இருக்கும் ஒவ்வொரு தழும்பும் நான் இயேசுவுக்கு அடிமை. அவர் எனக்கு கொடுத்த அழைப்பின்படி நான் வாழ்ந்ததால் நான் பெற்றுக்கொண்ட பரிசுன்னு அவர் காட்டுகிறாரே. இந்த புதிய ஆண்டு நமக்கு ஒரு புதிய தூண்டுதலை கொடுக்கட்டும். யார் எப்படி போனா என்ன, கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற அழைப்பை முதலில் நான் உணர வேண்டும். அந்த அழைப்பின்படி நான் வாழ வேண்டும்.
நாம் இன்ன வரைக்கும் அழைப்பை உணரன்னு சொன்னால், முதல் வாசகத்தில் யோவான் சுட்டி காட்டுகிறாரே, பாவம் செய்கிற யாரும் கடவுளை அணுகி வர முடியாது, பாவம் செய்கிற யாரும் கடவுளை அறிந்து கொள்ள முடியாது. ஒருவேளை என் பாவத்தின் சத்தம், என் பாவத்தின் அழுத்தம், என் பாவத்தின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கலாம். வருடத்தின் துவக்கத்திலேயே இந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பலை. குறிப்பாக நான் இறைவார்த்தையை பகிர்கிற பொழுதும் இந்த பாவம் என்பதை ரொம்ப அதிகமாக நான் அழுத்தி பேச மாட்டேன். ஆனால் இன்றைய நாளில் தேவைப்படுகிறது. பாவம் அப்படின்றது இந்த உலகத்தின் பின்னால் இருக்கிறோமா, உலகத்தின் அழைப்பை மட்டும்தான் உணர்ந்திருப்போம், கடவுள் கொடுக்கிற அழைப்பை உணராந்திருப்போம், நேரம் எடுப்போம். இந்த ஆண்டினுடைய துவக்க நாட்களிலேயே ஒரு நேரத்தை ஆண்டவருக்கு ஒதுக்கி, ஆண்டவரே, நீர் அநேக மக்களுக்கு மத்தியில் என்னை தனியே நீர் சிறப்பாக தெரிந்தெடுத்திருக்கிறீர். இயேசு கிறிஸ்து எப்படி திருமுழுக்கு பெற்றாரோ அதே போல நீர் தந்தை மகன் தூயாவினால் எனக்கும் நீ திருமுழுக்கை கொடுக்கிறீர். நீர் எதற்காக என்னை அழைத்தீர்? அந்த கேள்வியை கேளுங்க. நான் என்ன பணி செய்ய வேண்டும்? நான் என்ன பணி செய்ய வேண்டும்? உமக்கு நான் எப்படிப்பட்ட சாட்சியை இந்த உலகத்தில் வாழணும்னு சொல்லி அந்த அழைப்பை மட்டும் நீங்கள் உணர்ந்தால் போதும், அந்த அழைப்பை மட்டும் நீங்கள் வாழ்ந்தாலே போதும். மீதி ஆண்டவர் சொல்லுகிற எல்லா ஆசீர்வாதமும் அது உங்கள் மேலே வந்து நிற்கும். இது வரைக்கும் ஓடுறேன் என் வாழ்க்கையில் எதற்குமான பலன் இல்லைன்னு சொல்கிறீங்களா? சீராக்கில் சொல்கிறாரு பாருங்களேன், ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, என்னுடைய ஆவி உண்மையில் அது வழிந்தோடும் பாய்ந்தோடும், காய்ந்து நிலமாய் இருக்கிறியா, அது வெள்ளத்தை போல் நான் பெருக்கெடுக்க செய்வேன்னு சொல்லுவார். அவருடைய அழைப்பை உணர்வோம். திருமுழுக்கு யோவானை போல பிளவுபடாத உள்ளத்தோடு, எந்த விதமான கவனச்சிதறல் இல்லாமல், உலகம் நம் மீது சூட்டுகிற புகழ் மாலைகளுக்கு நாம் மயங்கி போகாமல் உண்மையாய் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து அழைப்பை முழுமையாய் வாழ்ந்தோம்னு சொன்னால், கடவுள் வாக்கு மாறாதவர். அவர் முன்குறித்த ஆசீர்வாதத்தை இந்த புதிய ஆண்டில் நமக்கு நிறைவாய் நிச்சயமாய் கொடுப்பார். அப்படி ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக இந்த ஆண்டு அமைய நாம் ஒரு சில மணித்துளிகள் கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் நம்மை நம்முடைய குடும்பத்தை ஒப்புக் கொடுத்து இறைவேண்டல் செய்வோம். பிரியமானவர்களே, இந்த முதல் தலை வெள்ளிக்கிழமையில் நம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டிருக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். இந்த அழைப்பை இந்த நாளில் மிக முழுமையாய் திருமுழுக்கு யோவான் வாழ்கிறார். எதற்காக அனுப்பப்பட்டாரோ அந்த பணியை நிறைவாக செய்கிறார். இயேசு கிறிஸ்துவை, மீட்பரை செம்மறியாய் சுட்டி காட்டுகிறார். அப்படி நாமும் அழைப்பை உணர வாழ்ந்திட இந்த நாளில் ஆண்டவருக்கு முன்னால் நம்மையும் நம்முடைய குடும்பத்தை ஒப்புக் கொடுப்போம். இறைவன் இயேசுவின் மீது ஆவியை பொழிந்தாரே, அதே ஆவியை நம் மீதும் அவர் இந்த நாளிலே பொழிந்தும் இந்த ஆண்டு முழுமைக்கும் நம்மை அவர் நிறைவாய் அவருடைய பாதையிலே வழிநடத்தும்படியாக மன்றாடுவோம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஒற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஒற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். நீரோடை அருகில் உள்ள மரங்களைப் போல நித்தமும் தவறாமல் கனி தர வேண்டும். நீரோடை அருகில் உள்ள மரங்களைப் போல நித்தமும் தவறாமல் கனி தர வேண்டும். ஒற்றுமையா
உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டை எங்களுக்கு நீர் பரிசாக கொடுத்த ஆண்டவரே, உம்முடைய ஜீவ காற்றை இந்த புதிய ஆண்டிலும் எங்கள் மீது ஊதி ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டை காண்கிற பாக்கியத்தை கொடுத்த கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், நீர் முன்னிறுத்தபடியாக ஆண்டவரே, இதோ நான் ஒரு புதிய செயல் செய்ய காத்திருக்கிறேன்னு சொன்னீரே, அந்த செயல் உம்முடைய திட்டத்தை நாங்கள் அறிந்து கொள்வதாய் இருக்கட்டும் ஆண்டவரே. எந்த செயலை என் படிப்பிலே, என் பிள்ளைகளின் படிப்பிலே, என் குடும்ப வாழ்க்கையிலே செய்ய வேண்டும் என சொல்லி நான் திட்டமிடுகிறேனோ, அது எல்லாவற்றையும் உம்முடைய திட்டமாய் மாற்றி ஆண்டவரே, எனக்காக உம்முடைய கரங்கள், உம்முடைய கால்கள் ஓடி ஆண்டவரே, அதை செயல்படுத்த இந்த ஆண்டில் என்னோடு இருமாண்டவரே. எரேமியாவிலே நீர் சொல்கிறேன், நான் நல்ல வாழ்க்கையை கொடுக்கிற திட்டங்களை உங்களுக்காய் வைத்திருக்கிறேன்னு சொன்னீரேன். இந்த நல்ல வாழ்க்கை இந்த ஆண்டு முழுமைக்கும் என்னோடு ஆண்டவரே, அது நீங்காத நிழலாய் உடன் பயணிக்க கிருபை செய்தரலும். அப்பா தகப்பனே, அநேக மக்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு ஆண்டவரே, 2024 பலருடைய வாழ்வு முடிந்த பொழுது இந்த ஜூபிலி ஆண்டில் ஆண்டவரே, 2025 உம்மை காண்பதற்காக, உம்முடைய படைப்புகளை காண்பதற்காக எனக்கு நீ ஜீவனை கொடுத்தே ஆண்டவரே, இதை நான் முழுமையாக பயன்படுத்த வேண்டும். திருமுழுக்கியவான் தான் வாழ்ந்த வாழ்க்கை முழுமைக்குமாகவே அந்த மனிதன் ஒரு நாளும் ஒரு நொடிப்பொழுதும் தனக்கென வாழாமல் உள்ளும் புறமுமாய் உமக்கு உண்மையான சாட்சியாய் வாழ்ந்தாரே, அதுபோல ஆண்டவரே, நானும் என் குடும்பத்தாரும் ஆண்டவரே, உமக்கு எல்லா நிலைகளிலும் ஊழியம் செய்கிற ஒரு குடும்பமாய் எங்களை மாற்றியருளும் ஆண்டவரே. உடன் வாழ்கிற எல்லா மக்களுக்கு முன்னதாய் ஆண்டவரே, உண்மை நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய சிந்தனையால், எங்கள் சொல்லால், செயலால் மாட்சிமைப்படுத்துகிற ஒரு முன்மாதிரியான குடும்பமாய் எங்களுக்கு நீர் மாற்றியருளும் ஆண்டவரே. உலக காரியங்களை செய்வதற்காய் நேரம் ஒதுக்குகிறோம், திட்டமிடுகிறோம். அதுபோல ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்மை நோக்கி ஜெபிப்பதற்காய், உம்மை நோக்கி குடும்பமாய் உழந்தால் படியிடுவதற்காய், உம்முடைய ஆலயத்தை நோக்கி வந்த ஆண்டவரே, திருப்பள்ளியிலே பங்கெடுத்து நற்கருணை உட்கொள்கிறபடியாய் ஆண்டவரே, திட்டங்களை இந்த ஆண்டு முழுமைக்கும் நான் குடும்பமாய் அமைத்துக் கொள்கிற பாக்கியத்தை கொடுத்திருளும் ஆண்டவரே. குடும்பமாய் உழைப்பதற்கு, உண்பதற்கு திட்டமிடுகிறேன், பயணப்படுவதற்கு திட்டமிடுகிறேன், சேர்த்து வைப்பதற்கு திட்டமிடுகிறேன். ஆனால் கடவுளுக்கான காரியங்களில் இங்கே குடும்பமாய் திட்டங்கள் இல்லை ஆண்டவரே. அது தனி மனித விருப்பத்தை சார்ந்து மாறி இருக்கிறதே, அப்படி இல்லாதபடி என் குடும்பம் ஆண்டவரே, உமக்கு எல்லா நிலைகளிலும் உம்மை நாடுகிற பிள்ளைகளாய் மாறுகிற பாக்கியத்தை நீர் கொடுத்திருளுமானவர். உன்னுடைய உழைப்பின் பயனை நீர் உண்பின்னு சொன்னீரே, இந்த ஆண்டு முழுமைக்குமாய் நான் நல்லபடியாக செய்கிற எல்லா பணிகளிலும் ஆண்டவர், கல்விக்காய் செலுத்துகிற உழைப்பென்றாலும், பிள்ளைகளுக்காய், என் தாய் தகப்பனுக்காய், குடும்பத்திற்காய், உறவுகளுக்காய் செலுத்துகிற எந்த உழைப்பென்றாலும் ஆண்டவரே, அந்த உழைப்பின் ஊதியம் எனக்கு நிறைவாக அதே நாளில் கிடைக்கும்படியாக இந்த ஆண்டை எனக்கு நீ மாற்றி கொடுத்திருளும் ஆண்டவர். இயேசுவினுடைய ஈடு இணையில்லாத இரக்கம் நிறைந்த இதயத்தில் என் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்க என்னுடைய இருதயம் என்னாலும் என் குடும்பத்தை நோக்கி பார்க்கட்டும். யாருமே இயேசுவினுடைய இருதயத்தின் அன்பிலிருந்து விலகி செல்லாதபடி ஆண்டவர் இறுக பற்றி எங்களை அணைத்துக் கொள்ளும்படியாக, நாங்களும் அவரை இறுக பற்றி அணைத்துக் கொள்ளும்படியான பாக்கியத்தை கொடுத்திருளும் ஆண்டவர். நாங்கள் சோதனைகளை, துன்பங்களை, சவால்களை இந்த ஆண்டிலே சந்திக்க வேண்டும் என சொன்னால் அது உங்களுடைய திட்டம் என்றால் ஆண்டவரே, நாங்கள் நம்பிக்கை இழக்காதபடி, இதோ தன் பிள்ளையை பலி கொடுக்க வேண்டிய சூழல் வந்த பொழுதும் ஆபிரகாம் அழைத்து சென்றாரே, பலிபீடத்தின் மேல் கட்டி அவரை கிடத்துகிற வரைக்கும் ஆண்டவரே, அவர் நம்பிக்கையில் தளராதிருந்தாரே, அதுபோல நம்பிக்கை எங்களுக்கு நீ கொடுத்திருளும். என் ஆண்டவர் என் மேலனுக்கு மேலால் என்னை சோதிக்க மாட்டார் என்கிற வார்த்தையை நான் வாசித்திருக்கிறேனே, ஆண்டவர் என்னை சோதனைக்கு உட்படுத்த மாட்டார். எதையெல்லாம் நான் ஆண்டவருக்காக இழக்கிறேனோ, எதையெல்லாம் ஆண்டவருக்காக இழப்பதில் மகிழ்கிறேனோ, ஆண்டவர் யோபுவுக்கு இரட்டிப்பாய் திருப்பி கொடுத்தது போல எனக்கு இந்த ஆண்டிலே கொடுப்பார் என சொல்லி சோதனைகளில் உடைந்து போகாதபடி ஆண்டவரே, இந்த சோதனைகள் உமக்கு நாங்கள் சாட்சியாய் வாழ்வதற்காக நீர் கொடுத்திருக்கிற வாய்ப்பு என சொல்லி ஆண்டவரே, இந்த வாய்ப்பை இறுக பற்றி பிடித்துக் கொள்கின்ற பாக்கியத்தை கொடுத்திரணும். தான் வேதனைப்பட்ட பொழுது பவுல் உடைந்து போகவில்லை, அவர் மனம் கலங்கிவிடவில்லை. என் உடலின் தழும்புகள் நான் இயேசுவினுடைய அடிமை என்பதற்கு சாட்சின்னு சொன்னாரே, அதுபோல ஆண்டவரே, ஒவ்வொரு சோதனையும் நான் ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாய் வாழ்வதற்கு என் கண் முன்னால் இருக்கிற சாட்சிகள் சொல்லி ஆண்டவரே, நாங்கள் குடும்பமாய் அதை ஏற்றுக்கொள்கிற பாக்கியத்தை கொடுத்தரலும். தேவரே, ஒவ்வொரு நாளிலும், ஒவ்வொரு வாரத்திலும், ஒவ்வொரு மாதத்திலும் உமக்காய் நாங்கள் கொடுக்கிற நேரத்தை எங்களுக்கு ஆசீராய் திரும்ப கொடுத்த ஆண்டவரே,
இந்த 2025ஆம் ஆண்டு நாங்கள் எண்ணி பார்க்காதபடி ஆண்டவரே நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிற ஆசிரை அனுபவிக்கிற ஒரு இரட்டிப்பின் ஆசீர்வாதமாய் ஆண்டா எங்களுக்கு நீர் மாற்றியருளும்படியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் வல்ல வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருளடையாளங்களால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரே, எங்கள் மீட்பராம் கிறிஸ்து வழியாக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தம் இறை இயல்பில் கண்ணுக்கு புலப்படாத கிறிஸ்து எங்கள் மனித இயல்பில் காணத்தக்கவராகும் வணக்கத்திற்கு உரிய மறை நிகழ்வாகிய இப்பெருவிழாவிலே அவர் தோன்றினார். காலங்களுக்கு முன்னரே அவர் உதித்தவராயினும் காலத்துக்கு உட்பட்டு வாழத் தொடங்கினார். இவ்வாறு வீழ்ச்சியுற்ற எல்லாவற்றையும் அவர் தம்மில் எழுச்சி பெற செய்யவும் படைப்புகள் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அழிவுற்ற மனிதரை விண்ணரசுக்கு மீண்டும் அழைத்துச் செல்லவும் திருவுளமானார். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்தும் உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி பாடுவதாவது:
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தும் இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாகும். அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு வழங்கி கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு வழங்கி அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுக்கு வாழ்வையும் மீட்பையும் வழங்குகின்ற அப்பத்தையும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய எங்களை தகுந்தவர்களாய் அழைத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்த்தருளும்படியாக உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். உலகெங்கும் பரவிருக்கும் உடைய திரு அவையை எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா துறவியரையும் நிறைவாய் ஆசீர்வதித்தும் அவர் தம் பணியின் வழியாக புதிய ஆண்டில் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்துள்ளோம். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராய் இருந்தோராக எல்லா புனிதரோடும் நாங்கள் நிலை வாழ்வின் மக்களாய் மாறி உம் திருமகனும் எங்கள் மீட்பெரும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்திரும் வரமருள இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டும் இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, அமைதியை எங்களுக்கு வழங்குவீரென வாக்களித்தீரேன். புதிய ஆண்டின் முதல் நாளிலேயே என் திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி நான் உங்களுக்கு அமைதி அருள்வீரென நீர் எங்களுக்கு அந்த அமைதியை ஆசியாய் முன்மொழிந்தீரேன். எங்கள் பலவீனங்கள், பாவங்கள் ஆண்டவரே, அந்த அமைதியை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கும் அனுபவிப்பதற்கும் தடையாய் இல்லாதபடி உம்மீதான எங்கள் எளிய நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் அந்த அமைதியை, ஒற்றுமையை, மகிழ்ச்சியை, வளர்ச்சியை நிறைவாய் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி. இதே வார்த்தைகளில் திருமுழுக்கு யோவான் இவரை சுட்டி காட்டினார். பாவமில்லாதவராய் அவர் வாழ்ந்ததால் அவர் கண்களுக்கு புலப்படும்படியாக ஆண்டவர் வெளிப்படுத்தினார். பாவமில்லாத வாழ்வு வாழ இதே செம்மறி திருவுடலாய் நமக்குள் எழுந்து வருகிறார். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். அவர் வழியாக நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, உமது திருவிருந்தில் நாங்கள் பங்கேற்பதால் நீர் எங்களை தொடுகின்றீர். இவ்வாறு அதனுடைய ஆற்றலின் விளைவை எங்கள் இதயங்களில் எந்நாளும் செயல்படச் செய்து அதே கொடையினால் உமது அருள் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கடவுளின் கருணையுண்டு, அந்த கருணைக்கு உருவம் உண்டு. கடவுளின் கருணையுண்டு,
மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.